வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் சுக்கா. இந்த மழைக்கு சும்மா காரசாரமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் நான் சுத்தமாக கழுவிட்டு இப்போ நான் குக்கரில் வேக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதுக்கு ஸ்பைசஸ் பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வாசனைக்கு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இப்போ இதை வேக வைக்கலாம். இது ஒரு விசில் நான் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கரில் எப்படி நீங்கள் மட்டன் வேக வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 மிளகாய், ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வறுபடட்டும். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுபட்டதும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மட்டனை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியிட்டும். பொரிஞ்சது 2 மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் நமக்கு போகணும். இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் நான் ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ மசாலாவுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்ததால் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக எடுத்திங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். அது நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். அதுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடுவது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் ரொம்ப அதிகமாக வெந்துடக்கூடாது. ஒரு 90% வெந்தால் போதும். இதில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சேர்த்துக்காதீங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை, அதுவும் எல்லாமே சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மொத்தம் நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது மசாலாவுக்கு இப்போ ஒரு தடவை, ஏன்னா அப்போ தான் நமக்கு காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா அது ஒன்று சேரும் நல்லா வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த சுக்கா பவுடரை சேர்த்துக்கலாம். நான் குறை அரைச்சிருக்கேன். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் சுக்கா செய்யும் போது. இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கும் போது நமக்கு ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே இருக்கட்டும். நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RS ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.